கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான வேளைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे समय के लिए परमेश्वर को हम धन्यवाद देते हैं। மறுபடியுமாக ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். फिर से परमेश्वर ने इस नए हफ्ते में हमें लेकर आने के लिए हमें मदद किया। ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்ததான கிருபைகளை எண்ணி நாம் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். उसने हम पर रखा हुआ दया को याद करके हम धन्यवाद देना चाहिए। இந்த அருமையான ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். इस अच्छे प्रार्थना के समय में आपसे मिलने में बड़े आनंद लगता है। ஆண்டவர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். वो बड़ा काम करता है। உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, आपके जीवन में परिस्थिति कैसे भी क्यों ना हो, எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, आपका विरोध क्यों ना हो, ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். परमेश्वर आपके संग रह के आपको आशीष करना चाहता இந்த है। உலகத்துல உபத்திரம் நமக்கு காணப்படுகிறது. इस दुनिया में हमें संकट जास्ती बना இந்த हुआ உலகத்துல है, பலவேறு தொல்லைகள் இருக்கிறது. कई प्रकार की समस्या हैं। அதனால இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் ஒரு சமாதானமே நிலைமை காணப்படுகிறது. इस कारण लोगों के बीच में शांति नहीं है। ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை அவர் கொடுக்கிற தேவன். लेकिन हमारा परमेश्वर हमें शांति और आनंद देता है, நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். हमें छुटकारा देता है। அவராலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. उसी के अनुसार हमें छुटकारा भी मिलता ஒருவேளை है। நீங்கள் இந்த நாட்கள்ல பலவிதமான ஏமாற்றத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். शायद आप लोग किसी का कार्य में आप फंसे हुए होंगे। மனிதர்கள் நம்பி கைவிடப்பட்ட நிலைமையில இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். मनुष्य पे भरोसा करके आप लोग थके हुए होंगे। பெர்க்மன் சாய் ஒரு பாடலை படிக்கிறாங்க. बेकमन जी अंकल एक गीत को गाते हैं, நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், जिस मनुष्य पे मैंने भरोसा किया वो हाथ ஆனாலும் छोड़ நீர் देगा। ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். लेकिन तू कभी हाथ नहीं छोड़ता। நீரே வழி, நீரே சத்தியம், तू ही मार्ग, तू ही सत्य है, நீரே ஜீவன் இயேசையா. तू ही जीवन है இந்த प्रभु। பாடல் வழியாக इस गीत के द्वारा தர்மியான ஆராதனைய इस आराधना को எங்களோடு இணைந்து आप हमारे साथ जुड़ कर நீங்களும் காணப்படும்படியாக आप में रहने के लिए உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். आप सब प्रेम से विनती கர்த்தர் करते हैं। நல்லவர். परमेश्वर अच्छा है। ஜீசஸ். உம்மாலே எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலே எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலே எனக்கு நிம்மதி இல்லை. வருவாயா என் மகனே, இதயத்தில் இடம் தருவாயா, வருவாயா
மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவே கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே நீரே எங்களுக்கு வழி அப்பா आप ही हमारे लिए मार्ग है நீரே எங்களுக்கு சத்தியம் ஆண்டவரே आप ही हमारे लिए सत्य है நீர் எங்களுக்கு சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே आप ही हमारा शांति का இந்த परमेश्वर है வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் इस वर्ष में आपने प्रतिज्ञा दी है சமாதானத்தின் தேவன் தாமே शांति का परमेश्वर சீக்கிரமாக शीघ्र ही சாத்தானே शैतान को உங்கள் காலின் கீழே அவர் நசுக்கி போடுவார் तुम्हारे पैरों के तले कुचलवा देगा சமாதான கெடுக்கிற ஆவிகளே शांति को बिगाड़ने वाली आत्मा சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகளே आनंद को बिगाड़ने वाली आत्मा को நிம்மதியை கெடுக்கிற ஆவிகளே चैन को बिगाड़ने वाली आत्मा को குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளே गड़बड़ी करने वाली आत्मा को நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே नाज़री यीशु के नाम से நிர்மலமாக்கி கடிந்து நாங்கள் செபிக்கிறோம் हम उसे डांट कर और मिटाते உம்முடைய हैं வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாக செபிக்கிறோம் आपकी सामर्थ्य स्थान पे उतरे உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்து இறங்கும்படியாக செபிக்கிறோம் आपकी प्रसन्नता इस जगह में परमेश्वर लगे இந்த रहे கூட்டத்தை நடத்தி தரும்படியாக செபிக்கிறேன் इस मंडली को आप चला कर दीजिएगा இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम ஆண்டவரே से இந்த கூட்டத்தை விரோதம் எழும்புகிற ஆவிகள் इस मंडली के विरुद्ध उठने वाली இந்த आत्मा ஜெபத்துக்கு விரோதம் எழும்ப போராடுகிற ஆவிகள் प्रार्थना के विरुद्ध उठने वाली आत्मा இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம் यीशु मसीह के नाम से हम डांट के எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது कोई भी डिस्टर्बेंस ना हो எந்த மனித ஆவிகள் செயல்படக்கூடாது कोई भी मनुष्य की आत्मा काम ना करे பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த இடத்துல அசைவாடும்படியாக செபிக்கிறேன் यहाँ पे मंडराने के लिए हम இந்த प्रार्थना இடத்துல करते हैं உலாவும்படியாக செபிக்கிறேன் आप इस जगह में मंडराइएगा அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்திலே கடிந்து செபிக்கிறேன் अशुद्धता को यीशु मसीह के नाम से हम डांटते பரிசுத்த हैं ஆவியானவர் பரிசுத்த பாதை நடக்கும்படியாக செபிக்கிறேன் पवित्र आत्मा में पवित्र मार्गों में அந்த चलाइए இரத்தத்தின் வல்லம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் आपके लहू का सामर्थ उतरे ஒவ்வொரு பகுதி கிருபை கொடு இருக்கட்டும் हर एक भागों में आपका हाथ रहे படிக்கிற பாட ஆசீர்வாத தரும்படியாக செபிக்கிறேன் गाने वाले गीतों को आशीष करके அன்றே दीजिए। பார்த்துடைய பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக इसे देखने वाले लोगों के जीवन में अद्भुत काम हो சமாதானத்தை கொடுப்பீராக शांति को दीजिएगा நிம்மதியை கொடுப்பீராக शांति को दीजिएगा தேவ கரம் परमेश्वर का हाथ ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக செபிக்கிறேன் हर एक को संभाले சோதர வாழ்க்கையை வெறுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக जो செபிக்கிறேன் अपनी जिंदगी से नफरत किए हुए लोगों के लिए हम प्रार्थना करते புதிய हैं வாழ்க்கையை கொடுப்பீராக एक नई जिंदगी இதோ दीजिएगा நான் புதிய காரியத்தை செய்கிறேன் मैं एक नई कार्य करता அது हूँ இப்பொழுதே தோன்றும் நீங்க சொன்னீங்களப்பா वो अब ही निकलेगा ஒரு புதிய காரியத்தை பிள்ளை வாழ்க்கையில செய்யுங்க एक नया काम उनके जीवन में आप कीजिए எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க सभी को आप सुरक्षा இந்த ஜெப दीजिए। நேரத்தை इस प्रार्थना का உடைய समय को கரத்துல தருகிறோம் आपके हाथों में समर्पित ஒவ்வொரு करते हैं। பகுதியிலும் हर एक भागों நீங்க ஆளுகை செய்யுங்க आप राज्य நீங்க कीजिए நடத்தி தாங்க आप ही चला कर வல்லமை दीजिए நாமத்தை மகிமைப்படுத்துங்க केवल सामर्थ्य नाम महिमा हो ஆசீர்வதியும் आशीष कीजिए இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मांगते हैं पिता ஆமென் ஆமென். ஹalleluya हालेलुया கர்த்தர் நல்லவர் परमेश्वर अच्छा है உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் दोबारा आपसे मिलने में बड़े आनंद लगता है நிச்சயமாக இந்த வார்த்தை கர்த்தர் உங்களை உயர்த்துவார் निश्चय परमेश्वर इस सत्य में परमेश्वर आपको ऊंचा நீங்க करेगा நினைக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த வார்த்தை செய்வதற்கு தேவன் போதுமானவர் जो आप सोचते हैं इस हफ्ते में करने में परमेश्वर काफी है வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது वचन यूं कहता है நீதிமான் धर्मी விரும்புகிற காரியம் जो चाहता है அவனுக்கு கொடுக்கப்படும் वो उसे मिलेगा இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் ये वचन आपके जीवन में अद्भुत काम சரியா करेगा ஜெப நிலைமையில ஆறுதல் பங்கு கொள்ளுங்க अच्छा सही समय में आराधना में भाग கர்த்தருடைய लीजिए வார்த்தையை கேளுங்க परमेश्वर का वचन को सुन எங்களோடு लीजिए இணைந்து செபிங்க हमसे मिलके आप प्रार्थना कीजिए பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உங்களை நடத்துவார் आपको चलाएगा உங்களோடு பேசுவார் आपसे बातें करेगा நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் जहाँ कहीं मेरा नाम लिया எந்த जाएगा ஸ்தானத்துல வந்து उस स्थान पर आकर நான் உங்களை
ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்ல मैं இருக்கிறார். तुम्हें आशीष दूंगा करके கர்த்தர் உங்களை कहा। ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष மகிமையான करेगा। காரியங்களை பார்ப்பீங்க. महिमा के कार्यों को आप வல்லமையான देखोगे, காரியங்களை பார்ப்பீங்க. सामर्थ्य कार्यों को देखोगे। குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள். लगातार हमारे लिए प्रार्थना தேவ कीजिए। கிருபை உங்களை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आपको संभाले। நான் வழக்கமாக जैसा रीति ஒரு के தமிழ் अनुसार பாடலையும் एक तमिल गीत को ஒரு இந்தி பாடலையும் படித்து और हिंदी गीत गाकर கர்த்தர் நாமத்தை பாடி நாம் துதிக்க போறோம். परमेश्वर के नाम को गीतों के द्वारा महिमा எல்லாம் சந்தோஷமா करेंगे। இருக்கீங்களா? क्या आप आनंदित में हैं? உற்சாகமா காணப்படுங்க. उत्साह के साथ இந்த புதிய रहिए। ஆண்டுல इस नए दिन में புதிய யோசனைகள், नए कार्य, புதிய திட்டங்கள் नए विचार வாழ்க்கை நிறைவேறும். आपके जीवन में पूरा தமிழ் होगा। பாடலை படிக்கலாம். एक तमिल गीत நமக்கு गाएंगे। தெரிந்த பாடல் தான். हम सभी गीत जानते ஒரு हैं। பழைய பாடல். एक पुराना गीत அவர் है। இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவன் அதிபதியான அவரை ஜீவைக்காலெல்லாம் வாழ்த்திடுவோம். இந்த பாடலை படிக்கலாம். ஜீசஸ் இதோடு இணைந்து படிக்கலாம் நீங்கள். Thank you Lord. பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். என் சங்கீதமானவர் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே, தேடிடும் பக்தர்கள் குறைகள் கேட்கும், தேடிடும் பக்தர்கள் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகள் தேவனவரே, அவர் தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் கட்டி என்று வாழ்த்திடுவோம். இருகரம் கட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இயேசுநாமத்தை வாழ்நாளோடு வாழ்த்திடுவோம். வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம்.
परमेश्वर के नाम की महिमा हो। इतने समय हम तमिल गीत को गाए, अभी हम एक हिंदी गीत को गाने जा रहे हैं। क्या आप सब तैयार हैं हमारे साथ गीत गाने में? आइए हम सब एक गीत गाएंगे। शायद आपको एक गीत पता होगा, ये मेरा वही ठिकाना, मेरा यीशु है जहाँ, सियोन देश में रहता हो, मुझको बुलाता वहाँ। एक गीत को हमारे साथ मिलकर ताली बजा के साथ एक गीत को गाइए। मुझको बुलाता वहाँ, मेरा वही ठिकाना, यीशु है जहाँ, सियोन देश में रहता है वो, मुझको बुलाता वहाँ, सियोन देश में रहता है वो, मुझको बुलाता
बुलाता वहाँ, सियोन देश में रहता है वो, मुझको बुलाता वहाँ। हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் आप सबको அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். प्रेम की बधाइयां देते हैं। மறுபடியுமா இந்த வீடியோல சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் फिर அடைகிறோம். एक बार इस वीडियो के द्वारा आपसे मिलने में बहुत ही आनंदित होते हैं। கர்த்தர் எவ்வளவு நல்லவர். हमारा परमेश्वर कितना अच्छा है। அவர் இதுவரைக்குமாக நடத்தி கொண்டு वो வந்திருக்கிறாரே. अब तक हमें चलाकर आया है। அவருடைய கிருபை நம்மளை தாங்கி இருக்கிறது. उसकी अनुग्रह हमें चलाकर आई அதை है। எண்ணி தேவன் நம்ம நன்றி செலுத்த उसे வேண்டும். याद कर हमें परमेश्वर की धन्यवाद करनी चाहिए। எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக आप सब परमेश्वर के अंदर சந்தோஷமா இருக்கும்படியாக आनंद के साथ रहने के உங்களை நான் लिए வாழ்த்துகிறேன். आप सबको बधाइयां देते நாம் हैं। எவ்வளவு நேரமா கர்த்தருடைய சோதரம் பாடலை படித்தோம். अब इतने समय परमेश्वर के गीत गाए। சோதரம் இப்ப கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லுவோம். अभी हम थोड़े समय परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக निश्चय इन वचनों के द्वारा கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको बलवान कर आपको आशीष करेगा। நீங்க விசுவாசத்தோடு கூட आप लोग विश्वास के साथ, எதிர்பார்ப்போடு கூட एक चाहत के साथ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது परमेश्वर की वचनों को सुनते அது समय நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அது கொண்டு वो வரும். निश्चय आपके जीवन में बड़ी अद्भुत कार्य लेकर ஒரு आएगी। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ जो कोई परमेश्वर का व्यक्ति उसकी वचन पर विश्वास करता அந்த है, விசுவாசத்தின் மூலமாக उन विश्वास के द्वारा அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उन्हें परमेश्वर आशीष करता நாம் है। இந்த வசனத்துக்குள்ள கடந்து हम செல்லுவோம். आज की वचन की ओर बढ़ेंगे। கர்த்தர் உங்களோட அவர் பேசுவாராக. परमेश्वर आपसे बातें करेगा। பிலிப்பியர் फिलिपियों की पुस्तक 4 அதிகாரம் 4 अध्याय அங்க 19 சொல்லப்பட்டு இருக்கிறது. उधर 19वां वचन में कहा गया है, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி हमारा परमेश्वर अपनी ऐश्वर्य से உங்கள் குறைவுகளை எல்லாம் आपकी सारे कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह के अंदर மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். महिमा में वो पूरा करेगा। இந்த ஆண்டவராக எப்படிப்பட்டவர்? हमारा परमेश्वर कैसा है? அங்க வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पर वचन में कहा गया है, அவர் ஐஸ்வரியமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. धनवान परमेश्वर है करके कहा गया है। அந்த ஐஸ்வரியமுள்ள தேவன் वो ऐश्वर्य से भरा हुआ நம்முடைய परमेश्वर குறைகளை हमारे कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே मसीह यीशु में அவர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றத பார்க்க वो முடியும். महिमा में पूरा करेगा करके प्रेरित पौलुस कहता है, हम पढ़ते हैं। அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா इसका अर्थ क्या है? நாம் எந்த குறைவுல காணப்பட்டாலும் हम जो भी कमी में रहे, எந்த விதமான குறையோடு கூட நீங்க அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு आप இருந்தால் कोई भी कमी के साथ इन वचनों को सुनते रहेंगे। நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर அவர் நிறைவாக்குற தேவனாக அவர் वो காணப்படுகிறார். पूरा करने वाला एक परमेश्वर है। சாத்தான் நீங்க பார்க்கும் பொழுது शैतान को आप देखेंगे तो அவன் எப்பொழுதுமே குறைவுகளை அவன் கொண்டு வருகிறார். वो हमेशा कमियों को लेकर आता है, நிறைவான காரியங்கள் வர முடியாத தடைகளை கொண்டு வருகிறார். परिपूर्णता को न ले आते हुए वो रुकावट ले आता है। பல காரியங்களை அவன் கொண்டு வந்து ऐसा अनेक कार्य को ले आकर சோதரன் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை அவன் கொண்டு வருகிறான். हमारे जीवन में वो निराशपन ले आता है। அவன் ஒரு குறைவையே கொண்டு வந்து கொண்டு वो कमियों को ले आकर அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி वो परिपूर्णता की आशीष को न पाते हुए அவன் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்து वो கொண்டிருக்கிறான். हमेशा परमेश्वर के लोगों के खिलाफ कार्य करता है। ஏன் என்று சொன்னால் क्यों? அதான் தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதம் அவனுக்கு वो பிடிக்கவில்லை. परमेश्वर के लोग आशीषित रहना उसे नहीं पसंद, தேவன் ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. परमेश्वर की आराधना करना उसको नहीं पसंद, தேவனிடம் பிரிப்பதே அவனுடைய வேலையாக காணப்படுகிறது. परमेश्वर से लोगों को अलग करना ही उसका काम है। அதனால பல உபத்திரவங்களை குறைகளை கொண்டு வருகிறார். इसलिए अनेक प्रकार के उपद्रव और कमियों को वो ले आता है। நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் लेकिन हमारा परमेश्वर இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज आपको देखकर कहता है, எல்லா குறைகளையும் आपके सारे कमियों को சோதரன் நிறைவாக்குறவரை காணப்பட்டு वो கொண்டிருக்கிறார். पूरा करने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் சமாதானத்திலே குறைவுளா இருக்கலாம், आप समाधान में आप कमी में रह सकते हैं, சந்தோஷத்திலே குறைவுளா இருக்கலாம், आनंद में कमी में रह सकते हैं, ரட்சிப்பிலே குறைவுளா காணப்படலாம். उद्धार में कमी में रह सकते அது हैं, எல்லாவற்றையும் ஆண்டவர் लेकिन सब कुछ அவர் परमेश्वर நிறைவாக்குவதற்கு போதுமானவர் என்று காணப்படுகிறார். पूरा करने के लिए वो योग्य है। ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்திலே इस संसार में குறைவில்லாத மனுஷன்
மனுஷர் ஒருவனும் இல்லை. कमी के बिना कोई भी मनुष्य नहीं। நீ யார்கிட்ட போய் கேட்டாலும் आप किसी के पास जाकर पूछो, அவர்கள் ஏதாவது குறைவுகளை அவர்கள் वो சொல்லுவார்கள். अपने जीवन की कुछ ना कुछ कमी आपको ஏதாவது बताएंगे। குறைவுகள் உண்டு. कोई कमी है அப்போ சொல்ற பாருங்க, ஏழைக்கு ஆகாரம் குறைவு காணப்படுகிறது. तो जो गरीब है उसको खाने की जरूरत है, பணக்காரனுக்கு சுக குறைவு காணப்படுகிறது. पैसे वाले को जो सुख की कमी होती है। அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித குறைவுகள் இருக்கிறது. इस प्रकार अनेक लोगों को अनेक प्रकार की कमी रहती है, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரோ लेकिन हमारा परमेश्वर எல்லா குறைகளையும் सारे कमियों को அவர் நிறைவாக்குறவா அவர் காணப்படுகிறார். वो परिपूर्णता में बदलता है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் எந்த குறைவுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே எனக்கு தெரியாது. आप लोग किस कमी के साथ इस वचन को सुन रहे नहीं पता, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டே लेकिन இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे हृदय को जांच कर देखता है। எல்லா வேகுலைகளை அறிந்து கொண்டே இருக்கிறார். आपकी व्याकुलता को वो जानता है, இதயத்தின் நினைவுகளை அறிந்து கொண்டே இருக்கிறார். आपकी हृदय की सोच को वो जानता ஐயோ, है। நான் குறைவோடு காணப்படுகிறேன். हाय मैं कमी के साथ हूँ, எனக்கு ஒரு நிறைவு வராதா? मेरे जीवन में परिपूर्णता नहीं நிறைவான आएगी, பலன் நான் பெற்றுக்கொள்ள एक முடியாதா? परिपूर्णता की बल हम नहीं पा सकते हैं क्या? கலங்கி கொண்டே இருக்கலாம். ऐसा आप व्याकुलता में रह सकते உங்களை हैं। நோக்கி கடந்து வருகிறது. ये वचन आपकी ओर आती அந்த है, நிறைவான இயேசு वो परिपूर्णता का परमेश्वर உலாவிக் கொண்டே आपके இருக்கிறார். घर के अंदर मंडरा रहा है, ஆசீர்வாதிக் கொண்டே वो இருக்கிறார். मंडरा रहा है। நிச்சயமாக निश्चय அவர் குறைவுகளை आपकी कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु அவர் में மகிமையில் அவர் आपको நிறைவாக்குவார். महिमा में पूरा करेगा। வேதத்தில் சொல்லப்பட்டே இருக்கிறது. पवित्र वचन में कहा गया है, 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 13 அதிகாரம் 13वां अध्याय 10 சொல்லப்பட்டே 10वां இருக்கிறது. वचन में कहा गया है, நிறைவானது வரும் பொழுது परिपूर्णता आते समय குறைவானது ஒளிந்து போகும். कमीपन सब निकल जाएगी। நிறைவான இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். वो परिपूर्णता की यीशु आपके घर में आएगा तो, நிறைவான இயேசு உங்க உள்ளத்துல வந்து விட்டார். परिपूर्णता की यीशु आपके हृदय में आएगा तो குறைகளை மாற்றி सारे कमियों को அவர் बदलता है, நிறைவாக்குறவராக वो आपको காணப்படுகிறார். परिपूर्णता से भरेगा। ஹalleluya. हालेलुया। வேதத்துல शास्त्र में சில இடங்களிலே अनेक स्थानों में குறைவுகள் காணப்பட்டது. कमीपन थी। சோதர அப்படிப்பட்ட சமயத்துல इस प्रकार की स्थितियों में இயேசு அற்புதம் செய்தார். यीशु वहां पर आकर अद्भुत किया। இயேசுவோட வாழ்க்கையில ஒரு நிறைவான காரியங்களை செய்தார். यीशु के जीवन में आकर एक परिपूर्णता का काम किया। அதே குறித்து ஒரு சில காரியங்களே பரிசுத்த வசனம் காணலாம். उस प्रकार के कुछ कार्य को हम इस वचन में पढ़ सकते हैं। கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. परमेश्वर हमसे बातें करे। முதலாவதாக सबसे पहला விசேஷமாக विशेष ஒரு இடத்துல ஒரு குறைவு காணப்பட்டது. एक जगह में एक कमीपन हुआ, முக்கியமான நிகழ்ச்சியில் ஒரு குறைவு एक காணப்பட்டது. मुख्य स्थान में एक कमी हुई। நீங்க சொல்லுங்க பாப்போம். आप बताइए, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். आप सबको पता होगा என்னன்னு சொன்னா वो क्या है? கானாவூர் கல்யாணம். कानाऊर का विवाह। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। யோவான் 2ஆம் அதிகாரம் योना की पुस्तक दूसरा अध्याय, மூன்றில் சொல்லப்பட்டு उसमें तीसरा वचन में कहा गया है, திராட்சரசம் குறைவுபட்ட போது वहां पर उस कमी होते हुए இயேசுவின் தாய் அவரை நோக்கி यीशु की माता उसकी ओर देखकर அவர்களுக்கு उनको திராட்சரசம் இல்லை என்றார். दाखरस नहीं है करके कहा। ஹalleluya. हालेलुया। ஒரு திருமண வீட்டுல एक திராட்சரசம் குறைவு विवाह के காணப்படுகிறது. घर में दाखरस की कमी हुई। சோதரம் அப்படிப்பட்ட சமயத்துல इस பாருங்க. प्रकार के समयों में சோதரம் இயேசுவின் தாய் அவர்ட்ட வந்து சொல்றாரு, यीशु की माता उनके पास आकर कहती है, திராட்சரசம்ல குறைவு இருக்கிறது. दाखरस में कमी है, திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார். दाखरस नहीं है कहा। சோதரம் பாருங்க, இந்த திருமண வீட்டுல இயேசு இருக்கிறார். इस विवाह के घर में यीशु है, இயேசு அழைக்கப்பட்டு இருக்கிறார். यीशु यहाँ पर बुलाया गया है, அவருடைய தாயும் அழைக்கப்பட்டு उसकी இருக்கிறார். माता भी बुलाई गई है, ஆனாலும் அங்க குறை வந்துவிட்டது. फिर भी वहाँ पर कमी आई। எப்படி அங்க குறை வரலாம்? कैसे वहाँ पर कमी आ सकती அங்க है? இயேசு இருக்கிறாரே. वहाँ पर तो यीशु है, அப்புறம் ஏன் அங்க குறை வந்து இருக்கிறது? फिर क्यों वहाँ पर कमी आई? அப்ப ஆண்டவருடையதான மகிமை, परमेश्वर की महिमा, ஆண்டவருடையதான அற்புதம் परमेश्वर की अद्भुत அங்க நடைபெறும்படியாக वहाँ पर पूरा होने के அங்க ஒரு लिए குறை அங்க வந்து இருக்கிறது. तो वहाँ पर एक कमी आई है। ஹalleluya. हालेलुया। அங்க ஒரு குறை வந்து वहाँ पर இருக்கிறபடியாக कमी आने के निमित्त இயேசுவின் தாய் எடுத்து போறார். यीशु की माता उनके पास जाती है, திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார். दाखरस नहीं है कहा। இயேசு சொல்றாரு, यीशु ने कहा, ஸ்திரீயே, स्त्री எனக்கும் உனக்கும் என்ன? मुझे और तुझ में क्या है? என் வேலை இன்னும் வரவில்லை. मेरा समय अभी नहीं आया है। சில நேரங்களிலே कुछ समयों में நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்கும் பொழுது हमारे जीवन में कमी रहते நாம் समय நினைக்கிறோம் हम सोचते हैं அந்த குறைவு வந்து वो कमी जो है உடனடியாக அது நமக்கு நிறைவா மாற வேண்டும். तुरंत हमारे लिए पूरा होना है, சோதரர் உடனடியாக கிடைக்க வேண்டும். तुरंत हमारे लिए मिलना है। அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு इस இருக்கிறோம். प्रकार की सोच के साथ हम जीते ஆனா हैं। தேவனுடைய பிள்ளைகளாகிய तो நாம் परमेश्वर के लोग நாம் ஒருபோதும் हम कभी भी ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருப்பதில்லை. परमेश्वर के समय के लिए हम नहीं ठहरते। அவர் தருகிற அந்த அற்புதத்துக்காக காத்து நிற்க वो முடியவில்லை. देने वाले अद्भुत के लिए हम ठहर नहीं पाते। நமக்கு சீக்கிரமா கிடைக்க வேண்டும். हमें शीघ्र में चाहिए, நம்ம சீக்கிரம் அற்புதம் நடக்க हमें வேண்டும். शीघ्र अद्भुत करना है। இதைத்தான் ஒவ்வொரு விரும்புவார்கள்.
விரும்புவார்கள் ऐसे ही हर एक जन चाहते हैं, ஆனால் தேவனுக்கு ஒரு நேரம் இருக்கிறது लेकिन परमेश्वर के लिए एक समय है, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது उसके लिए एक योजना है, அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது उसके लिए एक कार्य है, அவருக்கு சித்தமான வேலை उसके योग्य समय में அவர் நிச்சயமாக செய்கிறது वो निश्चय में करने वाला परमेश्वर। சொல்லுறாரு यीशु यहाँ पर कहता है, வேலை இன்னும் வரல, मेरा समय अभी नहीं आया। சொன்ன உடனே सब बोलते ही அவர் சொல்லுறாரு वो लोग कहते हैं, நீங்க வெயிட் பண்ணுங்கள், आप लोग रुकिए, அங்க பாருங்க, वहाँ पर देखिए, அங்கே இயேசுவின் தாய் அழைக்கப்பட்டது உண்மை, यीशु और उनकी माता बुलाई गई थी, सच है, ஆனாலும் பாருங்க फिर भी அங்க குறைவு காணப்பட்டது। वहाँ पर कमी आई। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அப்போ இயேசு சொல்றாரு, यीशु कहता है, சோதரம் நீங்க கொஞ்சம் என் மேல வரட்டும், मेरा समय आने दो, என் வேலை வந்த உடனே मेरा समय आते ही சோதரம் அதை நான் செய்வேன் என்று मैं சொல்லி उसे करूंगा कर சொல்வதாக பார்க்க वो முடிகிறது। बोलता है करके हम देखते हैं। Praise the Lord. हालेलुया, ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, तो परमेश्वर कहता है, அந்த கற்சாடி அங்க இருக்கிறது, वहाँ पर वो बर्तन रखा गया है, 6 கற்சாடிகளிலே वहाँ पर 6 बर्तनों அவங்க पर தண்ணீரை நிரப்பினார்கள்। पानियों को भरने के लिए அங்க कहा। தண்ணீரை நிரப்பின உடனே பாருங்க, पानी को भरते ही சோதரம் அந்த முந்தின ரசத்தை பார்க்கிலும் पहले के उस रस से இந்த பிந்தின ரசமானது जो बाद में का जो रस அது था ருசியாக वो காணப்பட்டது। बहुत ही वो मीठा था। ஹalleluya हालेलुया। அதாவது அற்புதம் நடப்பது நல்லதுதான், अद्भुत होता है, अच्छा है, நாம் விரும்புவதற்காய் நடப்பது और நல்லதுதான், चाहने वाले कार्य होता है, अच्छा சில है, நேரங்களிலே लेकिन कुछ समयों நாம் में விரும்புகிற காரியமே आप चाहने वाले कार्य நமக்கு ही அநேக நேரங்களிலே हमें अनेक समयों அது में நமக்கு சோதரம் சரிபடாம காணப்படுகிறது। हमारे लिए वो ठीक नहीं होता। ஆண்டவர் செய்யும் பொழுது तो परमेश्वर को करते समय அது மகிமையானதா वो இருக்கும், महिमा से बड़ा அது होगा, நிறைவா वो காணப்படும், परिपूर्णता से बड़ा அது होगा, சந்தோஷமா वो காணப்படும், आनंद से बड़ा होगा, மகிழ்ச்சி இருக்கும், वहाँ पर एक आनंद होगी, அங்க ஒரு சமாதானம் वहाँ पर இருக்கும்। एक समाधान होगा। அப்போ சோதரம் பாருங்க, ஆண்டவர் நிரப்ப சொன்ன तो உடனே परमेश्वर ने उस बर्तन को भरने कहा, அதை நிரப்பின உடனே उसे भरने के बाद அவைகளை उनमें நீங்க இப்பொழுது மொண்டு आप उनमें से उसे निकाल பந்தி कर விசாரிப்பா கொண்டு போங்கன்னு சொன்னார்। आए हुए लोगों को दीजिए करके कहा। அவங்க கொண்டு போனி वो लोग देते ही எல்லாருக்கும் பரிமாறினாங்க। सबको वो दिया गया। ஹalleluya हालेलुया। நிறைவானது அந்த திராட்சரசமானது वो जो कमीपन में था वो दाखरस, அங்க குறைவில்லாத கர்த்தர் மாற்றி वहाँ पे सारे कमियों को बदल ஒரு कर நிறைவே கர்த்தர் एक கட்டளையிட்டார்। परिपूर्णता को परमेश्वर लेकर आया। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। குறைவாய் நிறைவாக்க காரணம் என்ன? कमी को परिपूर्णता में भरने का कारण क्या है? இயேசுவும் यीशु தாயாரும் கல்யாணம் और அழைக்கப்பட்டிருந்தார்கள்। उनकी माता उस विवाह में बुलाए गए थे। பாருங்க, உங்களுடைய நல்ல நிகழ்ச்சிகளிலே यहाँ पे अच्छे जगहों पर உங்க சந்தோஷமான காரியங்களிலே आपकी आनंद के कार्यों में இயேசுவை அழையுங்கள்। सबसे पहले यीशु को आप அந்த बुलाइए। இயேசுவை அழைக்கும் பொழுது वहाँ पर यीशु को बुलाते समय ஒரு மாதம் இருக்கும் சில நேரம் ऐसा लगेगा कमी आ रही है, ஐயோ முடியாதுன்னு காணப்படும்। नहीं होगा, ऐसा होगा, இயேசு அங்க இருக்கும் பொழுது लेकिन यीशु वहाँ पर रहते அதை பார்த்து समय சும்மா இருக்க उसे மாட்டார்। देखकर वो चुप नहीं रहेगा, உடனடி அற்புதம் செய்கிற தேவன், तुरंत वो अद्भुत करता ஒரு है, வேளையில் அற்புதம் செய்கிற उसके தேவன், समय में अद्भुत करता है, குடும்பத்துல, आपके परिवार में, தொழில்ல, आपके धंधे में, வேலையில आपके काम में ஒருவேளை குறைவோடு நீங்க காணப்படலாம்। आप कमी के साथ रहते होंगे। இன்றைக்கு आज ஆண்டவரே परमेश्वर உங்க को வீட்டுக்குள்ள அழையுங்க, आपके घर में लेकर உங்க आइए, வீட்டுல கூப்பிடுங்க, आपके घर में இயேசு पुकारिए, मेरे வீட்டுக்கு வாங்க என்று यीशु சொல்லுங்க, मेरे घर पर आयो, आओ करके குறைவை कहो, நிறைவாக்குங்கன்னு मेरे சொல்லுங்க। कमियों को आप पूरा करो करके कहो। ஆண்டவராகிய கர்த்தர் हमारा உங்க परमेश्वर குறைவுகளை आपके कमियों को இயேசு கிறிஸ்துவுக்குள் यीशु मसीह में மகிமையிலே महिमा में அவர் वो நிறைவாக்குகிறவர்। पूरा करेगा। ஹalleluya हालेलुया। நிறைவாக்குகிற கர்த்தர் पूरा करने वाला परमेश्वर கூட அவர் இருக்கிறார்। आपके साथ वो रहता உங்க है। வீட்டில் அவர் அழையுங்கள், आपके घर में उसे உங்க बुलाइए, குடும்பத்தில் அவரை முதலிடத்துல வையுங்கள்। आपके परिवार में उसको पहलोटा स्थान में रखो। நிச்சயமாகவே निश्चय உங்க குறைவுகளை आपकी कमियों को அவர் நிறைவாக்குவதற்கு वो पूरा करने के அவர் लिए போதுமானவராக वो காணப்படுகிறார்। योग्य परमेश्वर है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இயேசு அழைங்க, यीशु को ஒரு बुलाइए, அற்புதம் அங்க நடக்கும்। एक अद्भुत वहां पर होगा। இரண்டாவதாக பார்க்கலாம், दूसरा कहा गया है யோவான் சுவிசேஷம் युवना रचित सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 5லிருந்து அந்த 8-9 வசனம் வாசிக்கும் பொழுது 5 से 8 और 9 पढ़ते समय அங்க பாருங்க ஒரு சம்பவம் அங்க சொல்லப்பட்டு वहां पर இருக்கிறது। एक संभव कहा गया है। பெதஸ்தா குளத்திலே बेथेस्दा की नदी किनारे 38 வருஷமாக 38 वर्ष से சோதரம் ஒருவனுக்கு ஆரோக்கிய குறைவு एक காணப்பட்டது। मनुष्य वहां पर बीमार पड़ा था। சோதரம் ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 1 वर्ष 2 वर्ष नहीं, 38 வருஷம் எப்படி அந்த தாங்கிக் கொள்ளாத அந்த குறைவு காணப்பட்டது, 38 वर्ष वो किस तरह से उसे सहकर वहां पर पड़ा था, எப்படி அவன் சகித்திருப்பான்னு சொல்ல முடியாது, किस तरह से वो सहा होगा वो नहीं बोल அவனுடைய सकते, வேதனை எவ்வளவு இருந்திருக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியாது। उसकी वेदना कितनी होगी हम नहीं समझ सकते। 38 வருஷமாக वो 38 वर्ष அந்த से பெதஸ்தா குளத்தின் பக்கத்திலே படுத்துக் கொண்டு वो இருக்கிறார்। बेथेस्दा की नदी किनारे वो सोया था। ஆண்டவராகிய இயேசு तो கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह படுத்திருந்த அவனை கண்டு
கேட்காரு. सोए हुए उसे देखकर पूछता है, அந்த வியாதி வந்து वो बीमारी जो है வெகு நாளா இருக்குன்னு அவர் அறிந்தார். बहुत दिन से इसके साथ है करके जाना पहले, அந்த வெகு நாள் வியாதி அவனுக்கு இருக்குது. बहुत दिन से इसके साथ है அந்த करके ஆண்டவர் பார்த்தார். उसे परमेश्वर ने देखा। நீங்கள் ஒருவேளை आप लोग இன்றைக்கு आज வெகு நாளாக ஏதோ ஒரு வியாதியில நீங்க படுத்துக் கொண்டு अनेक இருக்கலாம். समयों से बीमार के साथ आप रोग देखते होंगे, ஏதோ ஒரு வியாதியில நீங்க அவதிப்பட்டு கொண்டு कोई இருக்கலாம். बीमारी के साथ आप वेदना में होंगे। இந்த ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். आज परमेश्वर आपको देखता है, உங்க ஆரோக்கிய குறைவர் என்று பார்க்கிறார். आपकी आरोग्य में कमीपन को वो देखता है, அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். आपको अद्भुत करना वो चाहता है। இயேசு அவனை பார்த்து கேட்காரு, यीशु उसे देखकर पूछता है, சுத்தமாக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? तू चंगा होना चाहता है क्या? உனக்கு சுகம் வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கிறதா? तुझे सुख चाहिए करके चाहत है क्या? அது குறைவு நிறைவாக வேண்டும் என்று சொன்னா तो कमीपन पूरा होना है तो அந்த நிறைவை பெறுவதற்கு ஒரு விருப்பம் तो இருக்கணும். परिपूर्णता को पाने के लिए एक चाहत ஒரு चाहिए, வாஞ்சை இருக்க வேண்டும். एक चाहत चाहिए। இயேசு அவன்கிட்ட அதான் கேட்டாரு, यीशु उससे वही पूछा, நீ சுகமாக வேண்டும் என்று तू விரும்புகிறாயா? सुख पाने के लिए चाहता है क्या? என்று அவனை கேட்ட உடனே ऐसा उससे पूछते ही அவன் சொல்லுகிறான், वो कहता है, எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லணும். அவன் मुझे सुख चाहिए करके वो बोलना ஆனால் चाहिए, அவன் மற்றவர்களை குறை சொல்லுகிறான். लेकिन वो दूसरे के ऊपर कमी बोलता है। இந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது ये पानी जब हिलाया जाता है, நான் போவதற்குள்ளாக नहीं जाने से पहले மற்றவர்கள் போகிறாங்க, दूसरे लोग पहुंच जाते हैं, அவங்க சுகம் பெற்று वो விடுறார்கள். लोग सुख पा लेते हैं, என்னை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. मुझे कोई ले नहीं पाते। அப்படி சொல்லி சில காரியங்களை அவன் इस சொல்லுகிறான். प्रकार कुछ कार्य को वो कहता है। அவன் அந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்கு அவனுக்கு சாக்கு போக்கு அவன் சொல்லிக் கொண்டே वो இருக்கிறான். बीमारी से उसे चंगाई पाने के लिए वो कुछ कमीपन को कहलाता है। அவன் தன்னுடையதான குறைகளை அவன் वो சொல்லவில்லை. अपने में रहने वाले कमी को नहीं बोलता, தன்னுடையதான தவறை அவன் உணர்வை वो விதறவில்லை. खुद की गलती को वो महसूस नहीं करता, அவன் மற்றவர்களை குறித்து அவன் பேசிக் கொண்டு वो இருந்தான். दूसरों के बारे में वो कहता है। சில நேரங்களிலே कुछ समयों में நாம் மற்றவர்களை குறித்தே பேசிக் கொண்டு हम भी दूसरों के बारे में ही बोलते समय வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு தடையாக हमारे இருக்கிறது. जीवन में अद्भुत होने के लिए रुकावट हो இயேசு गई। உனக்கு விருப்பம் இருக்குதா? यीशु ने कहा, तुझे चाहत है क्या? ஆமா விருப்பம்னு சொன்னா वो हाँ करके कहा। இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, எழுந்திரு, उठ உன் படுக்கை எடுத்தவுடன் நட और என்றார். अपना बिस्तर लेकर चल पड़। உடனே அவன் அந்த படுக்கை எடுத்து நடந்தான். तुरंत वो अपना बिस्तर लेकर चल அந்த पड़ा। நாள் ஓய்வு நாளா இருந்தது. वो दिन इतवार का दिन था। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। 38 வருஷமாக 38 वर्ष से படுத்திருந்ததான அவனை सोए हुए उसे தேவனுடைய அன்பு அவனை தேடி வந்தது. परमेश्वर का प्रेम उसे ढूंढ कर आया, அவருடைய கிருபை அவனை தேடி வந்தது. उसकी अनुग्रह उसे ढूंढ कर आया, அவனுக்கு விடுதலை கொடுத்தது. उसे छुटकारा दिया, ஒரு அற்புதம் நடந்தது. एक अद्भुत हुआ। இன்றைக்கும் आज भी நீங்க ஒருவேளை आप लोग ஏதோ ஒரு வியாதி குறைவோடு கூட படுத்துக் கொண்டு कुछ இருக்கலாம். बीमारी या कमीपन में आप सोए அந்த होंगे, வியாதி குறைவினால ஏதோ நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம். उस बीमारी के कारण कुछ ना कुछ सोचते होंगे। நீங்க ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, अब परमेश्वर प्रश्न पूछता நீ है, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? तो चंगाई पाना चाहता है நீ क्या? ஆம் என்று சொல்லீர் என்று आप लोग சொன்னா हाँ बोले तो நிச்சயமாக निश्चय உங்க ஆரோக்கிய குறைவை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை आपकी உள்ளவர். आरोग्य की कमीपन को बदलने के लिए सामर्थ्य அவர் है, நிச்சயமாக அவர் மாற்றுவார். वो निश्चय में बदलेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இவனுக்கு எதற்காக வியாதி வந்தது? इसमें बीमारी क्यों आया? 38 வருஷமா வியாதியில படுத்துட்டான். 38 वर्ष से बीमार पड़ा இயேசு था। அவனை மறுபடியும் ஆலயத்துல பார்க்கிறாரு. यीशु फिर से उसके बाद उससे और देखता है, ஆலயத்துல பார்த்த உடனே उसे मंदिर में देखते அவர் समय சொல்லுறாரு, उसे कहता है, இனி நீ பாவம் செய்யாதே. अभी जाकर तू फिर पाप मत कर। ஹalleluya, ஹalleluya. அவன் வியாதி படுக்க அவனுக்கு வர காரணம் वो என்ன? बीमारी आने का कारण क्या था? அவன் ஏதோ ஒரு பாவம் वो செய்திருக்கிறான். कोई पाप किया हुआ இயேசு था। அதையும் கண்டிருந்தான். यीशु उसे भी देखा था। ஓய்வு நாள்ல மறு ஓய்வு நாள் கடந்து வரும் பொழுது तो दूसरा इतवार में आते समय இயேசு சொல்லுறாரு, यीशु ने कहा, இனி நீ பாவம் செய்யாதே. अभी तू पाप मत कर। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन ஏதாவது में குறைவுகள் இருக்கலாம். कोई कमी होगी, ஏதோ ஒரு சிறிய பாவமா कोई இருக்கலாம். एक छोटा पाप होगा, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். परमेश्वर का प्रिय कार्य நாம் अनप्रिय कार्य தேவ होगा। சமூகத்தில் அர்ப்பணித்து परमेश्वर के सम्मुख में अर्पण அதை कर ஒப்புக் கொடுத்து उसे सौंप कर மனஸ்தாபப்பட்டு मन पछताव कर மனம் திரும்பி வரும் பொழுது मन फिरा कर आते समय கர்த்தர் வியாதியிலிருந்து परमेश्वर बीमारी அவர் से சுகத்தை அவர் वो கொடுக்கிறார். चंगाई को देता है। हमारा परमेश्वर வியாதியை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல. केवल बीमारियों को नहीं நம்முடைய देखता, வாழ்க்கையில் இருக்கிறதான हमारे जीवन में रहने वाले குறைவுகளையும் அவர் நிறைவாக்குறதுக்கு வல்லமை உள்ளவர். कमियों को भी वो परिपूर्णता में बदलने के लिए वो सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। அந்த குறைவுகளை
மாற்றி वो कमियों को அந்த बदलकर, பாவத்தை மாற்றி उन पाप को बदलकर, குற்றங்களை மன்னித்து हमारे गलतियों को நம்மை माफ कर, பரிசுத்தப்படுத்துவதற்காக हमें पवित्र करने के அவர் लिए சிலுவையிலே वो क्रूस पर நமக்காக அவர் ரத்தம் हमारे சிந்தினார். लिए उसने लहू बहाया है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु உங்கள் मसीह குறைவுகளை आपकी कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु में அவர் மகிமையில் அவர் वो நிறைவாக்குவார். महिमा में पूरा करेगा। ஹalleluya हालेलुया, praise the Lord. हालेलुया। அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். दूसरा एक कार्य पढ़ेंगे, லூக்காவின் சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 10 லிருந்து 13 இல் சொல்லப்பட்டு 10 से இருக்கிறது. लेकर 13 वचन में कहा गया है। சம்பவம் அங்க இருக்கிறது. वहां पर एक संभव है। பாருங்க இயேசு ஒரு நாள் ஒரு ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். यीशु एक इतवार के दिन प्रचार कर रहे थे। அவருடைய வார்த்தை அங்க போதித்துக் परमेश्वर கொண்டிருந்தார். का वचन वहां पर बांट रहे थे। அவர் போதித்துக் கொண்டிருக்கும் वो பொழுது बांटते समय 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்திருந்தார். 18 वर्ष से बलहीन करने वाली आत्मा से भरी हुई स्त्री वहां पर बैठी அந்த थी। கூட்டத்தோடு கூட இந்த ஸ்திரீ மகள் இருக்கிறார். उस मंडली में ये स्त्री भी बैठी हुई थी। அப்போ இருக்கும் பொழுது तो वहां पर रहते समय இயேசு அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது यीशु वहां पर प्रचार करते समय அவர் சொன்னாரு वो कहता है, உன் பலவீனத்திலிருந்து तेरे बलहीनता से விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி छुटकारा तू पाई कर அவள் மேல் தன் கைகளை வைத்தார். उसके ऊपर अपने हाथ को रखा। உடனே அவள் நிமிர்ந்து तुरंत वो उठकर தேவனை மகிமைப்படுத்தினார். परमेश्वर की उसने महिमा की। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அவர் எவ்வளவு எள்ளளவும் கூட यो कितने भी சோதரம் 18 வருஷமாக 18 वर्ष से அவருடைய கூனியாக वो காணப்பட்டார். इस तरह से झुक कर ही रहती थी। ஹalleluya हालेलुया। இயேசு என்ன பார்த்தாச்சுன்னா यीशु को अगर देखे तो இது ஒரு வியாதி அல்ல. ये कोई बीमारी नहीं இது है, பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவி. ये बलहीन करने वाली बुरी आत्मा है। அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை பார்த்து அந்த கட்டளை तो இட்டார். बलहीन करने वाली आत्मा को देखकर उसे आज्ञा दिया। அங்க பாருங்க உடனே அவர் நிமிர்ந்தாங்க சுகம் பெற்றார். तुरंत वो वहां पर उठकर वो सुख को पाई। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு சாத்தானும் आज शैतान भी ஜனங்களை பலவீனப்படுத்திக் लोगों को கொண்டிருக்கிறார். बलहीन करता है। சுதரம் பலவீனமாக கொண்டு வந்து बलहीनता से में लेकर आकर குறைவுகளை கொண்டு வருகிறார். उनकी कमियों में ले आता है, சரீரத்தில குறைவுகளை கொண்டு வந்து उनके शरीर में कमी ले आकर ஜனங்களை இன்னைக்கு சோதரவாராக வஞ்சித்துக் आज கொண்டிருக்கிறார். लोगों को वो बरमाता है। ஹalleluya हालेलुया। மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் 3 பகுதிகள் உண்டு. मनुष्य के जीवन में आत्मा, प्राण, शरीर ऐसे 3 भाग है। ஆண்டவராகிய கர்த்தரோ हमारा परमेश्वर இந்த 3 इन பகுதிகளிலும் तीनों भागों में எந்த குறைவு இருந்தாலும் कोई भी कमी हो तो அவைகள் எல்லாவற்றிலும் செய்ய அற்புதமுள்ள தேவனாக उसमें காணப்படுகிறார். अद्भुत करने के लिए वो योग्य परमेश्वर है। ஏதாவது குறைவு இருக்கலாம், तो इसमें कोई कमी होगी, சோதர வியாதியில ஏதாவது குறைவுகள் இருக்கலாம், बीमारी में कोई कमी होगी, பிசாசு ஏதாவது குறைவுகளை கொண்டு வந்திருக்கலாம், शैतान कोई कमी ले आता होगा, ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். कोई भी समस्या हो, ஆண்டவராகிய கர்த்தரோ लेकिन हमारा நம்முடைய परमेश्वर அன்பின்படியும் अपने प्रेम से, மனதுருக்கத்தின்படியாக अपने मन प्रस्ताव நம்முடைய से குறைவுகளை हमारे कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே मसीह यीशु में और மகிமையில அவர் वो நிறைவாக்குவார். महिमा में पूरा करता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। தாவீதின் குமாரனே हे दाऊद के पुत्र, எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி मेरे लिए उतरिए करके தேவனோக்கி कहकर கூப்பிடுங்கள். परमेश्वर की ओर पुकारिए, குறைவை நிறைவாக்குன்னு கெஞ்சுங்க. मेरी कमियों को परिपूर्णता में बदलिए करो, பாவங்களை எல்லாவற்றையும் மாற்றுங்கன்னு मेरे கெஞ்சுங்க. सारे पापों को क्षमा करोगे அவரை कि நோக்கி पूछो, பாருங்க. उसकी ओर देखो। நிச்சயமாக निश्चय ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में எல்லா குறைவுகளையும் सारे कमियों को அவர் वो நிறைவாக்குவார். पूरा करेगा। Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கவனித்து ஜெபத்துல கடந்து केवल செல்லுவோம். कुछ कार्य को देखकर हम प्रार्थना करेंगे। 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 1 3 சொல்லப்பட்டு 1 से இருக்கிறது. 3 में कहा गया है। ஒரு சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். वहां पर प्रेरित पौलुस से कलीसिया के बारे में कहता है, அந்தியோக் சகோதரரே, फिर भी भाइयों மக்கோதே நாட்டு சபைகளை குறித்து मकदूनिया के शहर के सिटी के लोगों को தேவன் देखकर அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். परमेश्वर ने दिया हुआ अनुग्रह आपको कहते हैं। அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே वो लोग बहुत ही उपद्रव से, சோதிக்கப்படுகையில் वो लोग वहां पर मंडराने के निमित्त, சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரர்களாய் இருந்து वो वहां पर पछतावा कर தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே अपने परिपूर्णता की आनंद के निमित्त உதாரத்துவமாக கொடுத்தார்கள். उदारता से उन्होंने दिया। ஹalleluya. हालेलुया। உங்க குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் आपकी एक कमी अगर परिपूर्णता में बदलना हो तो நீங்க ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்க आप வேண்டும். लोग परमेश्वर के पास सच्चाई के साथ रहना அவருக்கு है, உண்மையா நீங்க கொடுக்க வேண்டும். उसको सच्चाई के साथ देना है, உதாரத்தமா கொடுக்க வேண்டும். उदारता के साथ देना है। உதாரத்தமா கொடுக்கும் பொழுது उदारता के साथ देंगे तो ஆண்டவர் பாருங்க परमेश्वर அவர்களை பரிபூர்ண ஆசீர்வதிக்கிற आपको தேவன். परिपूर्णता से आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। மக்கோதே நாட்டு சபையின் ஜனங்கள் मकदूनिया देश के कलीसिया के लोग உதாரத்தமா கொடுத்தார்கள்.
கொடுத்தார்கள் उदारता से दिए, எதுல கொடுத்தாங்க कैसे दिए? இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது वहाँ तक कहा गया है கொடிய தரித்திரம் बहुत ही दरिद्रपन அங்க में, தரித்திரம் என்று சொல்லப்படவில்லை दरिद्र नहीं कहा, அங்க கொடிய தரித்திரத்தை அவர்கள் கொடுத்தார்கள் बहुत ही दरिद्रपन में भी அந்த दिए, கொடிய தரித்திரத்திலும் उस दरिद्रपन में भी ஆண்டவருக்காக ஊழியங்களுக்காக அவர்கள் கொடுத்தார்கள் परमेश्वर के लिए, सेवकाई के लिए उन्होंने दिया। ஹalleluya हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों, உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் अगर कमी को पूरा होना है तो தாராளமா தேவனுக்கு கொடுக்க வேண்டும் उदारता से परमेश्वर को देना है। நிச்சயமாக निश्चय ஆண்டவருக்கு நீங்க விதைக்கும் பொழுது परमेश्वर को आप बोते समय, ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது परमेश्वर को आप देते समय குறைவுகளை आपकी कमियों को அவர் நிறைவாக वो மாற்றுவார் परिपूर्णता में बदलेगा। ஹalleluya हालेलुया। வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது शास्त्र में कहा गया है, 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 9 சொல்லப்பட்டு 9वां இருக்கிறது वचन में कहा गया அவர் है, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் वो धनवान होने के निमित्त நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே आप लोग उसकी दरिद्र के निमित्त ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு ऐश्वर्य में बदलने के உங்கள் लिए நிமித்தம் அவர் தரித்திரரானாரே आपके निमित्त वो दरिद्र हुआ, நாம் वो ஐஸ்வர்யமாகும்படியாக हम धनवान होने के लिए, சோதரன் அவர் நமக்காக அவர் தரித்திரராக वो காணப்பட்டார் हमारे लिए दरिद्रपन में आया। ஹalleluya हालेलुया। இன்றைக்கும் आज भी அந்த ஆண்டவர் वो परमेश्वर உங்களோடு கூட இருக்கிறார் आपके साथ है, உங்களை நடத்துவார் आपको चलाएगा, உங்களை ஆசீர்வதிப்பார் आपको आशीष करेगा, உங்கள் குறைவுகளை आपके कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु में, மகிமையிலே महिमा में அவர் நிறைவாக்குவதற்கு அவர் வல்லமை वो உள்ளவர் पूरा करने के लिए वो सामर्थ्य है। ஹalleluya हालेलुया। சோதர பொல்லாத குறைவு இருக்கலாம் आपके धन संपत्ति में कमी होगा, சரீரத்துல குறைவு வேதனை குறைவு இருக்கலாம் शरीर में कमी हो सकता है, பிசாசு குறையை கொண்டு வந்திருக்கலாம் शैतान कमीपन ले आ सकता है, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு सब कुछ बदलने के இந்த लिए மாசத்துல इस महीने में, இந்த வாரத்துல इस सप्ताह में கர்த்தரோட வாழ்க்கையில அற்புதம் செய்வார் परमेश्वर आपके जीवन में अद्भुत करेगा। ஹalleluya हालेलुया। நாம் செபிக்கலாம் हम प्रार्थना करेंगे, கண்களை மூடி आंखें बंद कर இருக்கிற இடத்திலேயே रहने वाले स्थान में நம்மளை தாழ்த்துவோம் अपने आप को நீங்க எப்படி झुकाएंगे। இருக்கிறீங்க எனக்கு தெரியாது आप लोग किस स्थिति में है हमें नहीं पता, எந்த குறையில இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது किस कमी में है हमें नहीं पता, ஆண்டவர் அறிந்திருக்கிறார் लेकिन वो परमेश्वर जानता அவர் है। சொல்லுகிறார் वो कहता है, உன்னை என் உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன் तुझे मेरी हथेली में मैंने बनाया है, அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை उससे छिपकर कोई भी कार्य அவர் உங்களை नहीं, பார்த்து கொண்டு இருக்கிறார் वो आपको देख रहा உங்கள் है, இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு वो இருக்கிறார் आपकी हृदय को देख रहा है। அவர் எந்த நிலைமையில वो இருந்தாலும் कोई भी स्थिति में आप என்னை हो, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க परमेश्वर की ओर देखो, இயேசுவே என்று சொல்லுங்க यीशु करके कहो, எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க मेरे लिए उतरो करके என் कहो, குறைகளை நிறைவாக்குங்க என்று கெஞ்சுங்க मेरे कमियों को पूरा करो करके உங்க कहो। மத்தியில வந்து இருக்கிறார் आपके बीच में वो இயேசுவை आएगा। நோக்கி நம்ம பார்க்கலாம் यीशु की ओर अब देखेंगे, சத்தத்தை உயர்த்தி செபிங்க आवाज उठाकर प्रार्थना करो, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று செபிங்க परमेश्वर मेरे लिए उतरो करके உங்கள் कहो, குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க என்று मेरे செபிங்க परिवार में अद्भुत करो करके कहो। எந்த குறைவு இருக்கிறதோ कोई भी कमी है, அந்த குறைவை சொல்லி நீங்க उस செபிங்க कमियों को बोलकर प्रार्थना இன்றைக்கு करो, அற்புதம் நடக்கும் आज अद्भुत होगा। இன்றைக்கு ஒரு கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார் आज परमेश्वर आपके लिए एक द्वार இன்றைக்கு खोलेगा, ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புத காரியங்களை செய்ய आज விரும்புகிறார் परमेश्वर आपके जीवन में अद्भुत करना நாம் चाहता எல்லாரும் है। செபிக்கலாம் आप प्रार्थना करेंगे। பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் पवित्रता से भरे हुए अच्छे पिता आपको தர்மியான धन्यवाद, வேளைக்காக உமக்கு நன்றி इस अच्छे समय के लिए आपको धन्यवाद, உங்களோடு எங்களோடு பேசுகிற உமக்கு நன்றி इतने समय हमसे बातें किया என் धन्यवाद। தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி मेरा परमेश्वर अपनी संपत्ति உங்கள் से குறைவுகளை आपकी कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु में மகிமை நிறைவாக்கும் வசனத்தின்படியாக महिमा में पूरा करेगा उस वचन के ஆண்டவரே, अनुसार। எல்லா குறை நிறைவாக்க வல்லமை இருக்கிறவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம் परमेश्वर हमारे सारे कमियों को आपने बदला, इसलिए धन्यवाद। ஒவ்வொரு ஆசீர்வதிங்க हर एक को आशीष ஒரு कीजिए, அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக आज एक अद्भुत हो, ஒவ்வொரு சாட்சியை நிறுத்தும்படியாக நாங்கள் हर एक செபிக்கிறோம் को कोई गवाही के रूप में खड़ा कीजिए, பேர் ஆசீர்வதிங்க हर एक को आशीष कीजिए, குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க परिवार सहित आशीष உம்முடைய கிருபை कीजिए, தாங்கட்டும் आपकी अनुग्रह संभालने சபை दो, ஆசீர்வதிங்கப்பா कलीसिया को आशीष சபையானே कीजिए, ஆத்துமாக்களை தாங்க कलीसिया में अनेक लोगों को இந்த दीजिए, பட்டண அநேக ஆத்துமாக்களுக்கு தரும்படியாக इस செபிக்கிறேன் शहर में अनेक लोगों को देने के लिए हम प्रार्थना करते மகாராஷ்டிர हैं। பட்டணத்துல इस महाराष्ट्र राज्य में எழுப்புதல் வருவதாக एक रिहाई आने दो, தேசத்தில் எழுப்புதல் வருவதாக देश में एक रिहाई आने दो, மகாராஷ்டிர பட்டணத்திற்கு 12 கோடி ஜனங்கள் इस ரட்சிக்கப்படுவார்களாக महाराष्ट्र राज्य में 12.5 करोड़ लोगों को उद्धार पाने दो, உம்முடைய இழுத்துக் கொள்ளும்படியாக आपकी செபிக்கிறேன் और खींचने के लिए हम प्रार्थना குறைவுள்ள करते हैं, ஜனங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக செபிக்கிறேன் कमियों को पूरा करने के लिए हम प्रार्थना करते உங்களை हैं, தாழ்த்துகிறோம் हमें अर्पण करते हैं, ஆசீர்வதியும் आशीष कीजिए, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனல்ல பிதாவே यीशु मसीह के द्वारा मानते हैं पिता, ஆமென் आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே आमेन। ये मेरे मन यहोवा को धन्य कर, हे मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर, हे मेरे मन यहोवा को धन्य कर,
उसके किए हुए सारे उपकार को कभी ना भूलना। आमेन। നമ്മുടെ കർത്താവേ യേശുവിന്റെ കൃപയും हमारे यीशु का अनुग्रह പിതാവേ ദൈവയുടെ അൻപും और पिता का प्यार, പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഐക്യവും पवित्र आत्मा का सहभागिता നമ്മോട് കൂടെ हमारे साथ, ഉലകത്തിലെ പരിശുദ്ധവാന്മാരുടെ കൂടെ संसार के हर एक पवित्र लोगों के साथ എന്നേക്കും ഇരുപ്പதாக हमेशा रहे। ആമേൻ आमेन। ഹല്ലേലൂയ हालेलुया ഹല്ലേലൂയ हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். Praise the Lord.